பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? குறிப்பா இந்த 2024 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த கடைசி நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கடைசி நாள்ல கர்த்தர் உங்க கூட என் கூட பேச விரும்புகிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. பைபிள்ல கவனித்து பாருங்க. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். பாருங்க, அருமையான வார்த்தை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம 30 நாளும் ஐயோ இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க மூலயமா காரியங்கள் தெரியப்படும், அவங்க மூலயமா ஏதோ ஒரு விஷயம், அவங்க இவங்கன்னு சொல்லி மனுஷரையே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து மனுஷர்களை பார்க்காதீங்க. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால மட்டும்தாங்க கூடும். இன்னொன்னு தெரிந்து கொள்ளுங்க, நம்மளும் மனுஷங்க தான். ஒரு சில விஷயங்கள் நம்மளால மேற்கொள்ள முடியல அப்படின்னா நீங்க அடுத்த செகண்ட் யாரை நாடணும் தெரியுமா? தேவனை நாட வேண்டும். இன்னும் நம்ம சுய புத்தியவோ நம்ம சுய பலனையோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உடனே உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரே இதோ இந்த பாவத்தை எனக்கு மீண்டும் நிக்க முடியலப்பா, இந்த பாவத்துல இருந்து வெளியில வர எனக்கு முடியல ஆண்டவரே. 2வது, இதோ நான் மனுஷன் தான், என்னால இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல, இந்த காரியத்தினால சாதிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சாதாரண மனுஷங்க தான். கவலைப்படுறதுனாலயோ இல்ல அழுகிறதுனாலயோ இல்ல புலம்புறதுனாலயோ இல்ல அப்படியே பயங்கர பிடிவாதமா இருக்கிறதுனாலயோ அந்த காரியம் நடந்துருமா இல்ல மாறிடுமா? ஒண்ணும் நடக்காது, மாறவும் செய்யாது. இதை நடக்க செய்கிறதும் மாற்றத்தை உண்டாக்குவதும் யாருடைய கையில தெரியுமா இருக்கு? உங்களை என்னை உருவாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அப்போ மனிதர்களாகிய ஒரு சில பேரால முடியாதது, மனுஷர்களாகிய நம்மால் செய்ய முடியாதது ஆண்டவர் மட்டும்தான் செய்வார். அதான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, மகனே மகளே சோர்ந்து போயிடாத, இந்த மாதம் இறுதி வந்துடுச்சே, எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லையே, நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாத. இது நிமித்தம் வருத்தத்தோட காணப்படுறியா, இல்ல ஒருவேளை கண்ணீரோட அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று ஆண்டவர் உங்க இடத்துல இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக சொல்றோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஆமாண்டவரே, மனுஷர்களாகிய எங்களால முடியாதது, சுத்தி இருக்கிற எல்லா உறவுகள் மனுஷர்களால முடியாதது உம்மால மாத்திரம்தான்ப்பா கூடும். இதை நாங்கள் அறிந்திருக்கிறபடி நான் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீரே, எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களுக்கு முன்பாக நின்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தது போல வரக்கூடிய மாதத்திலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வழிநடத்தட்டும், பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை எங்களுக்கு முன்னாடி கடந்து போகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. வருகிற மாதத்துக்காக இதோ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.